வணக்கம். இன்னைக்கு நாம உங்க 8ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்துல இருக்கிற முதல் பாடம் தமிழ் இன்பம் இயல்ல ஆமா மகாகவி பாரதியாரோட தமிழ் மொழி வாழ்த்து அத பத்தி தான் கொஞ்சம் பேச போறோம். இது வெறும் மனப்பாட பகுதி மட்டும் இல்ல, இதுக்குள்ள நிறைய விஷயம் இருக்கு இல்லையா? வாங்க அத கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். எதுக்கு பாரதியார் தமிழை இவ்வளவு உணர்ச்சி பொங்க வாழ்த்துறாருன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆமா ஆமா. மொழிங்கிறது நாம சும்மா பேசுற ஒரு கருவி மட்டும் இல்ல பாருங்க. அது நம்மளோட அடையாளம், நம்ம பண்பாடு. பாரதியார் தமிழ் அப்படிதான் பார்த்திருக்கார். அந்த வரியே பாருங்க, வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி, வாழிய வாழியவே. அதாவது காலம் முழுதும் எப்பவுமே தமிழ் வாழணுங்கிற அவருடைய ஒரு ஆசை, ஒரு கனவு இதுல தெரியுது. அந்த நிரந்தரம்ங்கிற வார்த்தையே எவ்வளவு ஒரு அழுத்தமானது. உண்மைதான். அடுத்த வரி பாருங்க, இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கு. வானம் மளந்தது அனைத்தும் அளந்திடு வன்மொழி வாழியவே. இதுக்கு என்ன அர்த்தம்? வானம் வரைக்கும் இருக்கிற எல்லா அறிவையும் தமிழ் தனக்குள்ள கொண்டு வரும்னு சொல்றாரா? அது எப்படி? இது பாரதியாரோட நம்பிக்கை. அதே சமயம் ஒரு தொலைநோக்கு பார்வைன்னு கூட சொல்லலாம். கண்டிப்பா. வன்மொழி அப்படின்னா வளமிக்க மொழி. வளம்னா வெறும் சொல்வளம் மட்டும் இல்ல, அறிவு வளம், இலக்கிய வளம் எல்லாமே தான். அவர் வாழ்ந்த காலத்துல பாருங்க, அறிவியல் வளர்ச்சி, உலக அளவுல பல விஷயங்கள் இதெல்லாம் வேகமா வளர்ந்துட்டு இருந்த நேரம். அப்போ தமிழ் மொழி அந்த புது புது அறிவையெல்லாம் உள்ள வாங்கி இன்னும் வளரணும்னு ஒரு ஆசைப்பட்டிருக்காரு. ஓஹோ, அப்படியா? அப்போ ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவேங்கிற வரியை எப்படி எடுத்துக்கிறது? உலகம் முழுக்க தமிழ் பரவணும்னு சொல்றாரா? நிச்சயமா, அதுதான் அதோட அர்த்தம். இசைனா இந்த இடத்துல புகழ். 7 கடலால் சூழப்பட்ட இந்த பெரிய உலகம் முழுக்க தமிழ் மொழியோட புகழ் பரவணும், நறுமண வீசணும்னு வாழ்த்துறார். இது வெறும் வாழ்த்து இல்ல, இது ஒரு லட்சியம்னே சொல்லலாம். இதுக்கு பின்னால் அவருடைய அந்த விடுதலை உணர்வையும் நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். மொழிய வச்சு மக்களை ஒன்னா சேர்க்கணும்னு அவர் நினைச்சார். சரி சரி. அடுத்து சூழ்களி நீங்க தமிழ்மொழி ஓங்க துலங்கு வையகமே. இதுல சூழ்களின்னு சொல்றாரே, அதுக்கு என்ன அர்த்தம்? சூழ்களினா நம்மள சுத்தி இருக்கிற அறியாமை, இருள், அதாவது தப்பான எண்ணங்கள், மூட நம்பிக்கைகள் இதெல்லாம். அந்த இருட்டு போகணும்னா தமிழ் மொழி ஓங்கி ஒலிக்கணும். அதனால இந்த உலகமே ஒரு வெளிச்சம் பெறணும், பிரகாசமாகணும்னு சொல்றார். பாருங்க, மொழிய வெறும் ஒரு கம்யூனிகேஷன் டூலை மட்டும் பார்க்காம சமூக முன்னேற்றத்தோட எப்படி இணைக்கிறார்னு. அதுதான் பாரதி. அதே மாதிரி தானே அடுத்த வழியும், தொல்லை வினை தரு தொல்லை அகன்று சுடர்க தமிழ்நாடே. இதுல அவருடைய அந்த சமூக சீர்திருத்த சிந்தனை நல்லா தெரியுதில்ல? மிகச்சரியா சொன்னீங்க. ஆமா, பழமையில ஊறிப்போன சில விஷயங்கள், துன்பம் தர்ற பழக்க வழக்கங்கள், மூட நம்பிக்கைகள் அதெல்லாம் நீங்கி தமிழ்நாடு ஒளி பெறணும், சுடர் விடணும்னு சொல்றார். இதுதான் பாரதியாரோட சிறப்பு. அவர் வெறும் கவிஞர் மட்டும் இல்லைங்க, அவர் ஒரு எழுத்தாளர், ஒரு பத்திரிகையாளர், ஒரு விடுதலை வீரர், அப்புறம் ஒரு சமூக சீர்திருத்தவாதி. இவ்வளவும் சேர்ந்த ஒரு ஆளுமை. அதனாலதான் அவர் கவிதைகள்ல இவ்வளவு ஆழம் இருக்கு. அவர் நடத்தின இந்தியா, விஜயா இதழ்கள் எல்லாம் படிச்சோம்னா தெரியும், இதே கருத்துக்களை தொடர்ந்து எழுதிட்டே இருந்திருக்காரு. ஓ, அதனாலதான் பாரதிதாசன் அவரை சிந்துக்கு தந்தை, செந்தமிட்டேணி, புதிய அறம்பாட வந்த அறிஞன், மரம்பாட வந்த மறவன் எல்லாம் புகழ்ந்தது எவ்வளவு பொருத்தம் பாருங்க. அந்த புகழுரையே அவர் யாருன்னு சொல்லுது. ஆமா, அப்படியே பொருந்தும். அவருடைய வாழ்க்கையும் அவர் எழுதின கவிதையும் ஒன்னோட ஒன்னு அப்படியே பின்னி பிணைஞ்சது. இந்த வாழ்த்து பாடல்ல இருக்கிற ஒவ்வொரு வரியும் அது அவருடைய கனவு, லட்சியம், சில சமயம் கோபம், அன்பு எல்லாத்தையும் நமக்கு காட்டுது. அப்போ நீங்க இந்த கவிதைய படிக்கும்போது மனப்பாடம் பண்றதோட நிறுத்தாம பாரதியாரோட இந்த பெரிய கனவை மனசுல வச்சு பாருங்க. நம்ம மொழி மேல ஒரு பற்று வர்றது ஒரு பக்கம்னா, பாரதியார் மாதிரி ஒரு பெரிய ஆளுமை கிட்ட இருந்து கிடைக்கிற அந்த உத்வேகம் அது ரொம்ப முக்கியம். அவர் அன்னைக்கு தமிழுக்கு வச்ச அந்த லட்சியம் இன்னைக்கு எந்த அளவுல நிறைவேறி இருக்குன்னு நீங்களே யோசிச்சு பார்க்கலாம். சுருக்கமா சொல்லணும்னா, இந்த பாடல் தமிழ் மொழியோட அந்த நிலைப்புத்தன்மை, அதோட எல்லையே இல்லாத அறிவுத்திறன், அதோட உலகளாவிய புகழ், அப்புறம் சமூகத்தை மாற்ற சக்தி, இது எல்லாத்தையும் பறைசாட்டுது. இது வெறும் 8ஆம் வகுப்பு பாடம்னு நினைக்காதீங்க. தமிழ் மொழியோட ஆற்றலை பத்தி பாரதியார் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு நம்பிக்கை அறிக்கை மாதிரி இது. சரி, ஒரு இறுதி சிந்தனை உங்களுக்காக. பாரதியார் அன்னைக்கு வானம் அறிந்த தனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவேன்னு சொன்னார். சரி, இன்னைக்கு இருக்கிற இந்த கம்ப்யூட்டர் யுகம், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் காலம்னு சொல்ற இந்த நவீன உலகத்துல நம்ம தமிழ் மொழி இன்னும் என்னென்ன புதிய அறிவுகளை எல்லாம் தனக்குள்ள கொண்டு இன்னும் வளரணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.